இலங்கை அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் எதிர்வரும் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தலைமையில் இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதி செயலணி ஒன்று அண்மையில் ஸ்தாபிக்கப்பட்டது. ஜனாதிபதியின் செயலாளர் NS குமாநாயக்க, பதில்க போலீஸ் மா அதிபர் மற்றும் முப்படைகளின் தளபதிகள் உட்பட 18 பேர் ஜனாதிபதி செயலணியில் உள்ளடக்கப்பட்டனர். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை திட்டமிடல், வழிகாட்டுதல், நடைமுறைப்படுத்துதல், முன்னேற்றத்தை மீளாய்வு செய்தல் மற்றும் குறிப்பிட்ட கால எல்லைக்குள் நிறைவு செய்தல் என்பன இந்த ஜனாதிபதி செயலணியின் பொறுப்புகளாக வரையறுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை குறித்த செயலணியில் தமிழ் பேசும் பிரதிநிதிகள் எவரும் உள்ளடக்கப்படவில்லை என தமிழரசு கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கருத்து வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கற்றல் நடவடிக்கையினை முன்னெடுக்கும் அஸ்வேசும பயனாளிகளின் பிள்ளைகளுக்கான 6000 ரூபாய் கொடுப்பனவு கடந்த வெள்ளிக்கிழமை அஸ்வேசும வங்கி கணக்குகளுக்கு திருச்சேரி ஊடாக வழங்கப்பட்டுள்ளது. நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. பொருளாதார நெருக்கடியின் காரணமாக எதிர்மறையான முடிவுகளால் பாடசாலை மாணவர்களின் கல்வியில் எதிர்மறையான தாக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பாடசாலை செல்லும் குழந்தைகளின் 55% பேர் கல்வியின் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளதுடன் கிராமப்புறங்களில் பெருந்தோட்ட பகுதிகளிலும் இந்த சதவீதம் அதிகம் காணப்படுவதாக அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இத்தகைய பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ள பாடசாலை மாணவர்களின் கல்வியில் எதிர்மறையான தாக்கத்தை குறைக்கும் நோக்கத்தில் 2025ஆம் ஆண்டில் பாடசாலை மாணவர்களின் படிப்பை தொடங்குவதற்கு தேவையான எழுது பொருட்களை வாங்குவதற்கு உதவித்தொகையை வழங்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிவாரண திட்டத்தில் சேர்க்கப்படாத மற்ற தகுதியுள்ள பாடசாலை மாணவர்களுக்கு ரூபாய் 6000 மதிப்புள்ள எழுது பொருட்கள் பெற 2025ஆம் ஆண்டில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு தேவையான ஒதுக்கீடுகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் உரிய முறைமையின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு ஒதுக்கீடுகள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதன் மூலமும் கல்வியை தொடர்வதன் மூலமும் அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் காரியத்தில் அஞ்சலி செலுத்தினார். இந்திய உயர்ஸ்தானிகர் காரியாலயத்தில் மன்மோகன் சிங்குக்கான இரங்கல் புத்தகத்தில் தனது இரங்கலையும் அவர் பதிவு செய்துள்ளார். இலங்கையின் 25வது ராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் லசந்த டோரிகோ ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளார். பாதுகாப்பு அமைச்சினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த பதவியில் தற்போது கடமையாற்றும் லெப்டினன்ட் ஜெனரல் விகும் லியனகேவின் சேவை நீடிப்பு நாளையுடன் நிறைவடையுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுபவமிக்க ராணுவ அதிகாரியான மேஜர் ஜெனரல் ரோட்ரிகோ முன்னாள் இலங்கை ராணுவத்தின் பிரதி பிரதானியாக பணியாற்றினார். அத்துடன் பாதுகாப்பு சேவைகள் கட்டளை மற்றும் பணியாளர்கள் கல்லூரியின் தளபதியாகவும் பணியாற்றினார். இதேவேளை தற்போதைய ராணுவ தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் விக்கும் லியனகே ராணுவ தளபதியாக தனது 2வது தவணை சேவை நீடிப்பில் இருந்து வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காணாமல் போன தமது உறவுகளை தேடும் தாய்மாரின் கண்ணீருக்கு பதில் தருவதாக கூறிய புதிய ஜனாதிபதி எம்மை ஏமாற்றியுள்ளார் என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கவலைகள் தெரிவித்துள்ளன. கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க அலுவலகம் முன்பாக இன்று இடம்பெற்ற கவனஈர்ப்பு போராட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்கள். மேலும் தெரிவிக்கையில், எமது பிள்ளைகள் கையளிக்கப்பட்டும் சரண் அடைந்தும் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டும் உள்ளனர். குழந்தைகளும் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர். காணாமல் ஆக்கப்பட்ட எமது பிள்ளைகளை தேடி நாங்கள் தொடர்ந்தும் போராடி வருகின்றோம். அவர்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை கண்டுபிடிக்க சர்வதேச முன்வர வேண்டும் என வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் தொடர்ந்தும் போராடுகின்றோம். இதற்கு முன் இருந்த அரசுகள் எம்மை ஏமாற்றின. தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்ட நிலையில் சர்வதேசத்திடம் நீதி கேட்டு போராடுகின்றோம். ஆண்டுகள் பல கடந்தாலும் எமது போராட்டத்துக்கான தீர்வும் நீதியும் இன்று வரை கிடைக்கவில்லை. எமக்கு நீதி கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். கடந்த காலங்களில் இடம்பெற்ற தேர்தல்களில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் கண்ணீருக்கு நீதி பெற்றுக் கொடுப்பேன் என புதிய ஜனாதிபதி கூறினார். ஆனால் 6 மாதங்களாகியும் இன்று வரை எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை. ஏனைய ஜனாதிபதிகள் போன்று இவருமே மாற்றுவதாக உணர்கின்றோம். இன்று வரை பாதிக்கப்பட்ட எம்முடன் பேசக்கூடவில்லை. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் வலியும் கண்ணீரும் எனக்கு தெரியும் என்றார். அதன் வலி எனக்கு புரியும் என்றார். ஆனால் இன்று வரை எந்த முயற்சியும் அவர் எடுத்திருக்கவில்லை. நாங்கள் தொடர்ந்தும் ஏமாற்றப்பட்டே வருகின்றோம் என குறிப்பிட்டுள்ளனர். இதன்போது காணாமல் போனவர்களது புகைப்படங்களை ஏந்தியவாறு அவர்களது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளமையும்
குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஜாழ்ப்பாணம் முனியப்பர் ஆலயம் ஒன்றில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஜாழ்ப்பாணம் முனியப்பர் ஆலயம் ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த போராட்டமானது ஊர்வலமாக ஜாழ் பிரதான வீதி மற்றும் காங்கேசன்துறை வீதி ஊடாக சென்று ஜாழ் மத்திய பேருந்து நிலையத்தை அடைந்தது. இதனை அடுத்து ஜாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் ஒன்று கூடி வாழும் உறவுகள் தமது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் நிலை குறித்து சர்வதேசமே தீர்வை வழங்க வேண்டும் போன்ற சுலோகங்களை வலியுறுத்தி போராட்டத்தை முன்னெடுத்தனர். காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு ஐநாவின் நீதியை பெற்றுத் தருமாறு ஆர்ப்பாட்டம் ஒன்று வவுனியாவில் முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் வவுனியா பழைய பேருந்து நிலையம் முன்பாக குறித்த ஆர்ப்பாட்டம் இன்று இடம்பெற்றது. இதன்போது காணாமல் ஆக்கப்பட்ட எமது பிள்ளைகள் எங்கே, இராணுவத்தினரிடம் கையில் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு நடந்தது என்ன, ஐநாவை நீதி பெற்றுத்தா, 15 வருடமாக போராடும் எமக்கு விடிவு இல்லையா என்று பல்வேறு கோஷங்களை எழுப்பியதுடன் காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளின் படங்களையும் தங்கியிருந்தனர். இதன்போது அவர்கள் கருத்து தெரிவிக்கையில், நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெறும் ஐநா அமர்வில் எமக்கான நீதியை பெற்றுத்தர ஐநா வலியுறுத்த வேண்டும். 2025ஆம் ஆண்டிலாவது எமது 15 வருட போராட்டத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என தெரிவித்தனர். இதில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புலிகள் காடு மாறினாலும் அதன் உடலில் உள்ள புள்ளிகள் மாறாது என அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் உள்ள சில ராணுவ பாதுகாப்பு அரண்கள் நீக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சி நடக்கலாம். எனவே பாதுகாப்பு தரப்புகள் விழிப்பாகவே இருக்க வேண்டும் என அம்பிட்டி சுமணரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். அத்தோடு மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் தான் நந்தி கடலில் போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. இதனால் சர்வதேச ரீதியில் அவர் எதிர்கொண்ட அழுத்தங்கள் ஏராளம். போர் இவ்வாறு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டாலும் எமது நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டன. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் கூட இதன் ஓர் அங்கம்தான். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டதால் மஹிந்தவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை என்று எவராலும் கூற முடியாது. எனவே மஹிந்தவை பாதுகாக்க வேண்டியது எமது இனத்தின் கடப்பாடாகும். 72ஆம் ஆண்டு கால தசாப்தத்துக்கு முடிவு கட்டத்தான் அனுரவை ஜனாதிபதியாக்கினார்கள். எனவே அவரின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும். ஜனாதிபதி மாளிகை பகுதிகளில் உள்ள வீதிகளில் இருந்த பாதுகாப்பு நீக்கப்பட்டது நோக்கம் என்ன? ஜாழ்ப்பாணம், வவுனியா மற்றும் மட்டக்களப்பு பகுதிகளில் இருந்த ராணுவ பாதுகாப்பு அரண்கள் நீக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை சிலர் தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சி செய்கின்றனரா என்பது பற்றி பாதுகாப்பு தரப்பினர் விழிப்பாக இருக்க வேண்டும். ஏனெனில் புலிகள் காடு மாறினாலும் அதன் உடலில் உள்ள புள்ளிகள் மாறாது என்பார்கள். ஜனாதிபதி செயலக வீதிகளை திறக்க முடியும் என்றால் திபுலப்பத்தன வீதியை ஏன் திறக்க முடியாது என்று அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் மேலும் கேள்வி எழுப்பினார். புதிய அரசாங்கம் பதவியேற்று 3 மாதங்களுக்குள் நாட்டை ஸ்திரப்படுத்த அரசாங்கத்தினால் முடிந்ததாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். களுத்துறையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் நிதி அமைச்சு உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து நாட்டை ஸ்திரப்படுத்துவதற்கான தெளிவான தீர்மானங்களை ஜனாதிபதியால் எடுக்க முடிந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய முதலீடுகளை கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் நிறுத்தப்பட்டிருந்த பல வெளிநாட்டு நிதியுதவி திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார். உள்நாட்டு மற்றும் சர்வதேச தொழில் முனைவோர் மற்றும் முதலீட்டாளர்கள் நாட்டில் நம்பிக்கையை கட்டியெழுப்பியுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் கடந்த காலங்களில் பங்குச் சந்தையும் வலுவான வளர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதீச இதன்போது குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசியலமைப்பின் கொண்டு வருவதற்கான ஆலோசனைகளை நடத்தி வரும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் புதிய அரசியலமைப்பில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை இரத்தாக்கி நாடாளுமன்றத்துக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்கி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட பிரதமர் பதவியை முன்னிறுத்த தீர்மானித்துள்ளது. இதற்கமைய அடுத்த மாகாண சபை தேர்தல் நடந்து முடிந்தவுடன் புதிய அரசியலமைப்புக்கான பணிகள் ஆரம்பமாக உள்ளன. தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் நிறைவடைந்ததன் பின்னர் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள புதிய அரசியலமைப்பில் இடைக்கால ஏற்பாடு ஒன்றும் உள்ளடக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. அதன் பின்னர் எதிர்காலத்தில் பேரளவு ஜனாதிபதி பதவியை ஏற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. தற்போதைய அரசியலமைப்பு திருத்தப்பட்டாலும் தற்போதுள்ள விருப்பு வாக்கு முறைமையை தொடரப்பட வேண்டும் என சிறுபான்மை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகள் அரசாங்கத்திடம் முன்மொழிந்துள்ளன. தொகுதி அளவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டால் அது சிறுபான்மை பிரதிநிதித்துவத்துக்கு பலத்த தடையாக அமையும் என சிறுபான்மை கட்சிகள் கருத்து தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் உயர் நீதிமன்றத்தின் முடிவுக்கு அமைய உத்தேச அரசியலமைப்பு வரைவு சர்வஜன வாக்கெடுப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
இலங்கைக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து மீட்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆயத்தமாக இருக்கின்றார் என முன்னாள் அமைச்சர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். அனுபவம் இல்லாதவர்களிடம் நாட்டை ஒப்படைக்க மக்கள் எடுத்த தீர்மானத்தினால் இன்று அவர்கள் பெரும் நெருக்கடி நிலையை எதிர்நோக்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் தீர்வு வழங்கப்பட முடியாது காணப்படும் அரிசி மற்றும் தேங்காய் தட்டுப்பாடு பிரச்சினைகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருந்தபோது இருக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த காலத்தில் அரிசிக்கான தட்டுப்பாடு இருக்கவில்லை எனவும் இலவசமாக மக்களுக்கு 20 கிலோகிராம் எடையுடைய அரிசி விநியோகம் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இவ்வாறு பல ஆயிரக்கணக்கான தொன் எடையுடைய அரிசி விநியோகம் செய்யப்பட்டதாகவும் வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். இலங்கை ஆபத்து ஏற்பட்டால் அதிகாரம் இருந்தாலும் அதிகாரம் இல்லை என்றாலும் உதவுவதற்கு ரணில் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மணிக்கு 450 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் உலகின் அதிவேக தொடருந்தை சீனா அறிமுகம் செய்துள்ளது. மேம்படுத்தப்பட்ட CR-450 எனும் இந்த புல்லட் தொடர்ந்து நவீன தொழில்நுட்பங்களுடன் தயாரிக்கப்பட்டுள்ளதால் பயண நேரம் வெகுவாக குறையும் என சீனா தெரிவித்துள்ளது. இது குறித்து சீனா தொடருந்து நிர்வாகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், சோதனை ஓட்டத்தின் போது மணிக்கு 450 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து CR-450 தொடருந்து புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. வேகம், எரிசக்தி பயன்பாடு, உள் இரைச்சல் குறைப்பு, பிரேக் செயல்பாடு உள்ளிட்டவற்றில் உலக அளவில் புதிய தரநிலை இந்த தொடருந்து நிர்ணயித்துள்ளது. தற்போது செயல்பாட்டில் உள்ள மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் அதிவேக CR-400 புல்லட் தொடருந்தை விட இதன் வேகம் அதிகமாக உள்ளது. CR-450 தொடருந்தை பயன்பாட்டுக்கு கொண்டுவர பல்வேறு கட்ட சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் 47,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு அதிவேக ரயில் தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் பெய்ஜிங், ஷாங்காய் வழித்தடம் வழியே இயக்கப்படும் தொடருந்துகள் மிகவும் லாபகரமானதாக உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.